நீங்கள் இதற்கு முன்னர் இலகு நாணய கொள்கை காலம் முடிந்துவிட்டது என கூறினீர்கள். பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எண்ணெய் விலை எந்த மட்டத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? எமது முதற்கட்ட கணிப்பிற்கமைய நடப்பு ஆண்டில் இறுதி வரையிலும் அடுத்த ஆண்டிலும் எண்ணெய் பீப்பாய் ஒன்று $80 வரை நீடித்தால் எங்களால் இந்த சூழ்நிலையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியும். எனவே எதிர்பாராத மாற்றங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் நாங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். தற்போதைய கணிப்பிற்கு அமைய விலை சுமார் $80 என்ற மட்டத்தில் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இதே நிலை தொடர்ந்தால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த எங்களால் முடியும். இது எனது கருத்தாகும். இந்த வருடத்தின் இறுதியிலும் அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திலும் பணவீக்கம் எமது இலக்கான 5% வரை குறையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது ஒரு சாதகமான நிலை என நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஏனெனில் ஜூன் மாதத்தில் பணவீக்கம் 6.8%, ஜூலை மாதத்தில் அது 7.3% இருந்தது. இலக்கு 5%. இந்த சந்தர்ப்பத்தில் நிதிக் கொள்கை போதிய அளவு கட்டுப்பாட்டுகளுடன் இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்களா? ஆம், ஏனெனில் மே மாதத்தில் நாம் நாணய கொள்கையை கடுமையாக்கியமை தொடர்பில் அவதானித்தால் அது முன்கூட்டிய மற்றும் தீர்மானமிக்க ஒன்றாகும். 100 அடிப்படை புள்ளிகளால் சந்தையை ஆச்சரியப்படுத்தினோம். இந்த ஆண்டில் சில மாதங்களில், குறிப்பாக ஆண்டின் இறுதி பகுதியில் பணவீக்கம் 7% என்ற எல்லையை நோக்கி உயர்வதை முன்கூட்டியே கண்டறிந்ததாலேயே நாம் அவ்வாறு செய்தோம். எனவே அதனை கட்டுப்படுத்துவதற்காகவே நாங்கள் எடுத்த முன்கூட்டிய நடவடிக்கையாக இது அமைந்தது. முதலாவதாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, இரண்டாவது வேகமாக வியாபித்து வரும் கடன் வளர்ச்சியை குறைப்பது, மேலும் நிலவும் அதிக எண்ணெய் விலைக்கு மத்தியில் உயர்மட்டங்களால் ஏற்படும் தொடர்ச்சியான பணவீக்கம் மூலமாக நிகழும் தேவையற்ற தாக்கத்தை தவிர்ப்பது மற்றும் ஒரு நோக்கமாகும். எனவே எமது அவதானிப்பிற்காமைய இந்த அனைத்து நடவடிக்கைகளும் நாணய கொள்கையை இறுக்கமாக்கியுள்ளன. அது மிகவும் முன்கூட்டிய மற்றும் போதுமான நடவடிக்கையாக அமைந்தது. நாம் மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம். அது 5% வரை குறையும் என்ற கணிப்பு எங்களிடம் உள்ளது. எனவே எங்களிடம் போதுமான அளவிற்கு இறுக்கமாக்கல் உள்ளது என்றே நான் கருதுகிறேன். மேலும் அதன் விளைவாக இப்போது கடன் வளர்ச்சி இலகுவடைந்துள்ளது. அதிகப்படியான எண்ணெய் இறக்குமதியினால் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நிலவிய அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு நாணயம் தற்போது சற்று நிலையானதாகவும் படிப்படியாக வலுவடைந்து வருவதையும் எம்மால் காண முடிகிறது. இதன் விளைவாக மே மாதத்தில் நாம் எடுத்த நாணய கொள்கை நடவடிக்கைகளும் சில இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் கொண்டு வந்த நடவடிக்கைகள் காரணமாக இப்போது ஒரு நிலையான சூழல் உருவாகி வருகிறது. உதாரணமாக மோட்டார் வாகன இறக்குமதிக்கு அதிகளவிலான வரிகள் விதிப்பதும் நிலைபெறும்தகு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய வங்கியினால் கடன் மதிப்பு விகிதங்களை விதிப்பதும் குறிப்பிடத்தக்கது. அது தொடர்ந்தும் அவ்வாறே அமையும். தற்போதைய உலகளாவிய நிலையற்ற தன்மையின் அளவும் அதன் தன்மையையும் கருதி இலங்கை சர்வதேச நாணயத்தின் வேலை திட்டத்தினூடாக எவ்வாறு முன்னோக்கி செல்கின்றது? நீங்கள் அந்த வேலை திட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் முதல் காலாண்டில் நாம் அதனுடைய 4வது மற்றும் 5வது மீளாய்வுகளை ஒரே நேரத்தில் வெற்றிகரமாக நிறைவு செய்தோம். இப்போது அடுத்த மீளாய்வு நவம்பர் டிசம்பர் காலப்பகுதியில் நடைபெறவிருப்பதுடன் அதனையும் வெற்றிகரமாக நிறைவு செய்ய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்த ஆண்டின் 2ஆம் பாதி அளவில் நாம் 4 ஆண்டு நீடித்த நிதி வசதியை முழுமையாக நிறைவு செய்து வேலை திட்டத்தை முடிக்கவுள்ளோம். எனவே அது மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து செல்லப்படுகிறது. இலங்கையின் ஸ்திரத்தன்மை மற்றும் மத்திய கால நீண்ட கால வளர்ச்சிக்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய உதவிகள் மூலம் மிகச்சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட நாடாக சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொண்டுள்ளது.